அனைவருக்கும் வணக்கம். விமல்ஸ் வாய்ஸ் ஊடகத்துக்கு உங்களை எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்பயுமே வந்து ஒரு சேனல் நம்ம வந்து வச்சுருக்கிறோம். அந்த சேனல் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால இதாக இருக்குதுன்னு சொல்லி இன்னொரு சேனல் ஆரம்பிக்கும் போது ஒரு சோகமாக தான் இருக்கும். ஆனால் இந்த சேனல் ஆரம்பிக்கும் போது நான் ரொம்ப சந்தோஷமாக, ஒரு பெருமையாக, ஒரு கௌரவமாக நான் வந்து ஆரம்பிக்கிறேன். ஏன் அப்படின்னா, நான் ஒரு நாம் தமிழர் கட்சிக்காரன். ஒரு நாம் தமிழர் கட்சிக்காரன் எந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா சோரம் போகக்கூடாது. அதிமுக, திமுக, பாஜக அங்கே இங்கேன்னு சொல்லி அப்படி சோரம் போகாமல் இருக்கிறேன் நான். ஏன்னா நம்மளே விலை பேசுவாங்க இல்லையா, விலை பேசினாங்க. அப்படி விலை பேசி நான் சோரம் போகாத ஒரு ஆள். நான் விமல் ஊடகம் சேனலை வச்சு 2022 இதுவரை நடத்திட்டு இருக்க ஒரு ஆள். கிட்டத்தட்ட வந்து 50,000 சப்ஸ்கிரைப் வச்சுக்க ஒரு ஆள். நான் நினச்சா விலை போயிருக்கலாம். ஆனால் நான் விலையே போகல. அந்த சேனலில் என்ன ப்ராப்ளம், எதனால் இந்த சேனல் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வீடியோ போடுறேன். ஆனால் ஒன்று சொல்லிக்கிறேன், ஒரு நாம் தமிழர் கட்சிக்காரனாக இந்த சேனலை நான் வந்து ஆரம்பிக்கிறேன். திருப்பி ஏன் பதிவு பண்ணுறேன் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சிக்காரங்க சப்போர்ட் பண்ணுங்கள். நாம் தமிழர் கட்சிக்காரங்க நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி, இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி, இந்த சேனலை வந்து வளர்த்து விடுங்க. எப்படி அந்த சேனலை வளர்த்து விட்டீங்களோ அது மாதிரி இந்த சேனலை வந்து வளர்த்து விடுங்க. நான் விலை போக மாட்டேன். இதை வந்து நாம் தமிழர் கட்சிக்காரங்களுக்கு வந்து இது ஒரு ரோதனையாக போச்சுப்பா. இவங்க நல்லா வளர்த்து விடுவாங்க, மேடை போடுவாங்க, மைக் கொடுப்பாங்க, காசும் கொடுப்பாங்க, பேசவும் சொல்லுவாங்க. சொல்லிட்டு கடைசியில் என்ன பண்ணுவாங்க, அவங்க அதிமுக தாவேக்கான்னு போயிடுவாங்க. அப்போது இந்த மக்களுக்கு நம்ம என்னென்னா ஒரு நம்பிக்கை கொடுக்குறோம். நம்ம சேனலுக்கு இதுவரையும் விமல் ஊடகம் சப்போர்ட் மாதிரி விமல்ஸ் வாய்ஸுக்கும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஒருபோதும் விலை போக மாட்டேன் அப்படிங்கிறத மட்டும் தெரிவிச்சுக்கிறேன். நான் முன்னாடியே வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், ஒரு வேளை நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக நான் பேசணுங்கிறது வந்துச்சுன்னா நான் அரசியலை விட்டே போயிடுவேன். எனக்கு வந்து சீமான் மேலே விமர்சனம் இருந்தால் விமர்சனம் வைப்பேன். அதுக்காக கட்சி விட்டு வெளியே போக மாட்டேன். அதுவும் கலைவன் மாதிரி வந்து ஒரு அஜெண்டா பீப்புளோடு நான் வந்து வேலை செய்ய மாட்டேன். பாரிசான் மாதிரி ஒரு அஜெண்டா வச்சுக்கிட்டு, சீமானை அழிக்கணுங்கிற அஜெண்டா வச்சுக்கிட்டு நான் பேச மாட்டேன். பிரியகுமார் ஜெபக்குமார் மாதிரி சீமானை வச்சு வளர்ந்துக்கிட்டு, அண்ணா சீமானண்ணா இங்கே பாருங்கண்ணா, தம்பிகளை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கண்ணா அப்படின்னோடனே அவர் நீ ஏறி ஏறா அண்ணன் நான் இருக்கேன், நாம் தமிழ் கட்சிக்காரங்களாம் ஜெபக்குமார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா, பிரியகுமார் சப்ஸ்கிரைப் பண்ணா அப்படி நான் வந்து என்ன அப்படியெல்லாம் வந்துட்டு நான் வந்து அவங்கெல்லாம் ஏமாத்துனா வருங்க. அது மாதிரி நான் ஏமாற்ற மாட்டேன்னு சொல்கிறேன். இந்த இன்ட்ரோடக்ஷனே அப்படி தான் வந்து அப்படி தான் நான் வந்து இருக்கணும்னு நினச்சேன். ஏன்னா நான் உண்மையானவன், நேர்மையானவன் அப்படிங்கிறது தான் என்னுடைய அடையாளமே. எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து விலை பேசினாங்க. இன்னும் சொல்லப்போனால் வேணாம், அதெல்லாம் வெளிப்படையாக அவங்க பேரெலாம் சொல்ல வேணாம். ஏன்னா நம்மள்ட்ட பர்சனலாக பேசுனதை வெளிப்படையாக சொல்லக்கூடாது. பல பொறுப்பாளர்கள்ட்ட நான் பேசியிருக்கேன், பல கட்சி பொறுப்பாளர்கிட்ட நான் பேசியிருக்கேன். எல்லாம் விலை பேசுவாங்க. 50,000 சப்ஸ்கிரைப் வந்து வச்சுருக்க தம்பி, எலெக்ஷன் நேரத்தில் வந்து வா 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 பார்த்துக்கலாம். ஏன்னா எலெக்ஷன் நேரத்தில் தான் எல்லா கட்சிக்காரனும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து மொப்பான். இப்போ ஏன் பிரியகுமார் ஜெபக்குமார் பாரிசாலனா எலெக்ஷன் நேரத்தில் சீமானுக்கு எதிராக பேசுகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. இதுதான் ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா, திமுக அப்படிங்கிற கட்சி ஜனவரி மாதத்துலேருந்து ஏப்ரல் மாதம் முடிய ஒரு குறிப்பிட்ட சேனலுக்கு மாதம் 5 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தாவேக்கா ஒரே ஒரு சேனலுக்கு ஜனவரி மாதத்துலேருந்து தேர்தல் வரையும் கிட்டத்தட்ட வந்து 3 லட்ச ரூபா ஒரு மாதத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எந்தெந்த சேனல் அப்படிங்கிறத உங்களுக்கே தெரியும். நான் வந்து சொல்ல முடியாது, ஏன்னா யூடியூப்பில் பொதுவாக சொல்ல முடியாதுல்ல. அவன் பேரை சொல்லாமல் தான் சொல்ல முடியும். இதான் வந்து இருக்கக்கூடிய நிலமை. நம்மளையும் விலை பேசுனாங்க. 50,000 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க. விலை பேசுகிறது சீமானுக்கு எதிராக நீ பேசணும் அப்படின்னு சொல்லி நம்மளே விலை பேசுனாங்க. ஆனால் நான் விலை போகலை, அவங்கள மாதிரி விலை போக மாட்டேங்கிற சொல்லிட்டு இந்த காணொலிக்குள்ள நான் வந்து போகிறேன். ஏன் அந்த சேனல் இருக்கும்போது இந்த சேனல் அப்படின்னா, சமீபத்தில் எப்போ விஜய் அவர்களை எப்போ ஆட்சிக்கு வந்து உட்காந்தாரோ, மே மாதம் 10ஆம் தேதி வந்து உட்காந்தாரோ, அப்போருந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி ஆதரவு ஊடகங்களுக்கு பெருத்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு பின்னடைவு. அது வந்து யார் ஏற்படுத்தினா அப்படின்னா, ரூட் மாஃபியா அவங்க மூலியமாக அந்த கும்பல் விஜய் அவர்களுடைய ஆதரவு. விஜய் தான் முதலமைச்சர் ஆனது அதுதான். இதை நான் வந்து போகிற போக்கில் எந்த ஆதாரமும் நம்ம சொல்லலைங்க. விஜய் அவர்களை ஒருமையில் பேசுகிறாங்க, முதலமைச்சர் விஜய் அவர்களை விஜய்ங்கிறாங்க அப்படின்னு சொல்லியே ரிப்போர்ட் அடிச்சிருக்காங்க என் சேனலுக்கு. விஜய் அவர்கள்னு சொல்லணும், இல்லைன்னா முதலமைச்சர் விஜய்னு சொல்லணும். விஜய்னு சொல்கிறாங்க அப்படின்னே ரிப்போர்ட் அடிப்பாங்க. முதலமைச்சர் அவர்களை ஒருமையில் பேசுகிறார் ரிப்போர்ட்டு. இந்த மாதிரியாக ஒரு பெரிய கும்பல், தாவேக்கா கும்பல் என்ன பண்ணுறான், நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் அந்த ஒரு மாதத்துக்கு இடையில் வந்து நம்ம ஒரு நல்ல செய்தியாக இருக்கும்.
கொண்டு போய் சேர்க்கலான்னு பார்த்தா 1500 2000 பேர் தான் பார்ப்பாங்க. அது எப்பட்றா நம்ம வீடியோ போட்டோம்னாலே 5000லேருந்து 10,000 பேர் பார்க்குறாங்க. தொடர்ந்து ஒரு 10,000 பேர்கிட்ட பார்த்துருக்காங்க. நம்ம சேனலில் இருக்க சப்ஸ்கிரைபர்லாம் லாயல்ட்டியான சப்ஸ்கிரைபர். அந்த சப்ஸ்கிரைபர்கிட்ட நம்ம வீடியோவே போகலை. ஏன்னா நம்ம 50,000 பேர் இருக்காங்கன்னா அந்த 50,000 பேர்த்தில் கண்டிப்பாக 10% 5,000 பேர் தொடர்ந்து பார்க்கக்கூடியவங்க. நம்ம சேனலில் விமல் ஊடகத்தை பொறுத்தவரை சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. வீடியோ போட்டோன்னே பார்ப்பாங்க. 10 நிமிஷத்தில் 100 பேர்லாம் வர்றது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்துடுவாங்க. அப்போது அந்த வியூஸ் ஏன் போகலன்னா இந்த அடி இவங்க வந்து ரிப்போர்ட்டு விஜய் ஆட்சிக்கு வந்தோடனே நம்ம ஆல்ரெடி சொல்லி இந்த மாதிரி அல்கார் தான் எல்லாத்தையும் செட் பண்ணி நாம் தமிழ் கட்சி சார்ந்த ஊடகத்துக்கு வியூஸை குறைக்கிறதா வேலை. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் ஆதரவாக பேசுகிற சேனல்ஸு வியூஸ் அதிகம் போகும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. மொக்கையாக இருக்கும், மொக்கையாக பேசுவாங்க, பொய்யா சொல்லுவாங்க, ஆனால் வியூஸ் அதிகமாக இருக்கும். எப்படி? அதான் கணக்கு. காசு இருக்குங்க, மாஃபியா இருக்குங்க, என்ன வேணால் பண்ணுவாங்க. அதனால தான் தென்ன விஷ்ணு அண்ணன் சேனல் கூட உதாரணத்துக்கு எடுத்துங்க. அவர் சேனல் வியூஸ் எல்லாம் குறைஞ்சிருச்சு பார்த்தீங்களா? எப்படி வியூஸ் 25,000 பேர் பார்ப்பாங்க அவர் வீடியோ போட்டார்னா. ஏன் இப்போ அந்த குறையுது? இதான் வேலை. இதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், சரி நம்ம அண்ணங்க சொன்னாங்க, நீ இந்த சேனலில் வந்து உழைச்சிருக்க, 1000 2000 வீடியோ போட்டிருக்கிற, 5 வருஷத்துக்கு மேலே இருக்கிற, 50,000 சப்ஸ்கிரைபாங்க, ஓகே. ஆனால் நீ பேசின கருத்து 5,000 10,000 போய் சேரணுமே. ஒரு முக்கியமான கோயம்புத்தூரில் இருக்க அண்ணன் வந்து சொன்னது தான். நம்மளுக்கு எல்லா தகவலும் கொடுக்குறது அவர் தானே. சீமானுக்கு நெருக்கமாக இருக்கிறவரும் அவர் தான். அவர் சொன்னார், இன்னொரு சேனல் ஆரம்பித்து நீ பேசு, இந்த சேனலில் வந்து ரிப்போர்ட் அடிச்சுட்டு இருக்காங்க, அடிச்சுக்கிட்டே இருக்கட்டும், இன்னொரு சேனல் ஆரம்பித்து நீ பேசு. ஏன்னா உன்னுடைய கருத்து, நீ சொல்கிற கருத்து கரெக்டாக இருக்குது, அதை வந்து மக்கள் விரும்புகிறான். அதாவது நாம் தமிழ் கட்சிக்காரங்க விரும்புகிறாங்க. ஆனால் அந்த மக்கள்கிட்ட போய் சேரணும்ல. 5,000 10,000 பேராவது போடணும். ஏன்னா அதுக்கு பின்னாடி உழைப்பு இருக்குது. நீங்கள் அதையும் பார்க்கணும். ஒரு வீடியோ பேசுறதுன்னா சும்மா உட்காந்து இப்படி பேசிட்டு போகிறதில்ல. நானே வீடியோ கேமராமேன் நான் தான். முன்னாடி செல்லருக்கு நம்ம தான் பேசணும், மைக்கு. அதையே பேசி முடிச்சுட்டு கண்டென்ட் இருக்குது, அதில் என்ன பேச போகிறோங்கிற கண்டென்ட் இருக்குது, அது முடிச்சுட்டு எடிட்டிங் இருக்குது. எடிட்டிங் வந்து நான் தான். தம்ப்லைன் எடிட்டிங் நான் தான். எடிட்டிங் எவ்வளோ கஷ்டங்கிறது தெரியும், பேசுகிறது என்ன கஷ்டங்கிறது தெரியும், பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது என்ன கஷ்டம். அப்போது கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ போடுறோம். இதில் என்னை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, நான் 2022 வந்து போகிறேன்னா காலைல 5 மணிலேருந்து ஒரு வேலை முடிச்சுட்டு திருப்பி வந்து 11 மணிலேருந்து 4 மணி வரை இந்த வேலை, யூடியூப் வேலை, அப்புறம் திருப்பி ரொட்டீன் வேலை, இப்படி நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்போது ஒரு 10,000 பேர்த்திட்டையாவது போய் சேரணும். நீ போடுற ஒரு வீடியோ 10,000 பேர்த்திட்ட போய் சேர்ந்தால் தான் ஒரு பிரயோஜனமாக இருக்கும். ஒரு கருத்து சொல்கிற நாம் தமிழ் கட்சி அண்ணன் சீமான் செஞ்சுருக்காருன்னா அது 10,000 பேர் அதை பார்ப்பாங்கன்னா பார்க்கணும். அதுக்கு யூடியூப்பில் வியூஸ் போகணும். நீ போகாமல் 2000 பேராக பார்த்துட்டு உட்காந்துருந்தா என்ன பண்ணுறது? அப்போது ஒரு புது சேனல் ஆரம்பின்னு சொல்லி சொன்னாங்க. இதான் காரணம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ அந்த சேனல் இருக்குமானா அந்த சேனல் இருக்கும். அந்த சேனல்லே வந்து வீடியோ போடுவேன், இந்த சேனல்லே வந்து வீடியோ போடுவேன். வீடியோ அதாவது ஒன்று மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாக வந்து பார்த்திங்கன்னா யூடியூபர்களே கிடையாது. ஓப்பனாக சொல்லணுன்னா அதான் உண்மை. ஆனால் ஹிம்லர் சேனலில் பார்த்தீங்கன்னா வியூஸே போகல. ஐவலையுடைய மகிழ அண்ணன் பார்த்தீங்கன்னா அவர் பேசுகிறாரு, அவர் கண்டென்ட் எடுக்கிறார், எல்லாம் பேசுகிறார். ஆனால் பார்த்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம்னே தெரில. அவரெல்லாம் அவர் வீடியோ போட்டார்னா மேக்ஸிமம் 20,000 பேர் பார்க்கணும். ஏன்னா குவாலிட்டி, அப்புறம் கண்டென்ட் குவாலிட்டி இருக்குது. விஷயத்தை உள்வாங்கி பேசுகிறது நிறைய அவரை சொல்லலாம். ஐவோலைகளை மயிலான ஏன் வியூஸ் போல் அவர் சேனல் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு நாம் தமிழ் கட்சிக்காரனுக்கு கேள்வி இருக்குது. ஏன்னா பார்க்க ஆடியன்ஸ் இருக்காங்க. ஆடியன்ஸே இல்லைப்பா அந்த கட்சிக்கு, இந்த கட்சிக்கு ஆதரவாளர்களே பெருசாக யூடியூப்பில் இல்லைப்பா அப்படின்னா அப்போ யோசிக்கலாம், யூடியூப் ஆடியன்ஸே இல்லைப்பா அப்புறம் என்னத்த அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஆடியன்ஸ் இருக்கான் லட்சக்கணக்காக. அந்த யூடியூப்பில் லட்சக்கணக்கான ஆடியன்ஸ் நாம் தமிழ் கட்சி ஆடியன்ஸ் இருக்காங்க. நாம் தமிழ் கட்சியை பற்றி செய்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி லட்சக்கணக்கு ஆடியன்ஸ் இருக்காங்க. ஆனாலும் ஏன் வியூஸ் போல் அதை யோசிங்க. எனக்கு வந்து ஓரளவுக்கு 2000 3000 பேர் இப்படி 4000 பேர் 5000 பேர் இப்படி போகுதுன்னா ஏன் வந்து ஐவலையில் மயிலானங்க போல்? இப்போ யூடியூபர் நாம் தமிழ் கட்சி யூடியூப்பாக இருக்கிறதே பெரிய கஷ்டம். அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நாம் தமிழ் கட்சிக்காரங்க புரிஞ்சுக்குங்க. எல்லா பக்கம் நம்மளுக்கு எதிரியாக இருக்கான். நாம் தமிழ் கட்சி யூடியூப் சேனலில் அதான் குறைஞ்சிருச்சு. இப்போ நாம் தமிழ் கட்சி யூடியூப் சேனல் அப்படின்னு பார்த்தா சாட்டை என்னென்ன விட்டுருங்க. அவர் வந்து
ஒரு கார்ப்பரேட் சேனல் வந்து இயக்குறாரு. அவர்கிட்ட ஒரு 5 பேர் வந்து வேலைக்கு இருக்கிறாங்க. எடிட்ரு, தம்ப்லைன் எடிட்ரு, கேமராமேன் அப்படின்னு சொல்லி. அதனால் அவரை விட்டுருங்க. சோலோ கிரியேட்டருக்குள்ளே வருவோம். சோலோ கிரியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு பெருசாகவே இல்லை. எல்லாம் போயிட்டாங்க. எல்லாம் போயிட்டாங்கன்னா என்ன, நிற்க முடில. ஏன்னா ஒரு 5000 10,000 வியூஸாவது போனால் தான் நிற்க முடியும். அமௌண்ட் ஒன்றும் பெருசாக வராது. அப்போது நிற்கணும், கருத்து பேசணும், நம்ம பேசுகிறது 4 பேத்துக்கு போய் சேரணும் அப்படின்னா அதுக்கு வந்து அப்போது சோலோ கிரியேட்டரால் என்ன பண்ண முடியாது, நிற்க முடியாது, வியூஸ் போகணும். சரிங்களா? அதனால தான் கோயம்புத்தூருக்கு அண்ணன் சொன்னார், இன்னும் இந்த சேனலில் வச்சுக்கிட்டு 50,000 சப்ஸ்கிரைபர் இருக்குது, அதை வச்சுக்கிட்டு நம்ம இதிலே போட்டு வந்து பார்த்தா எஃபர்ட்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது, அது ரீச் ஆகணும். அது ரீச் ஆக மாட்டேதுன்னா அது காரணத்தை வந்து நம்மள தானே சொன்னேன். அப்போ என்ன பண்ணேன், சும்மா அப்படி இருக்காது, இன்னொரு சேனல் ஆரம்பித்து நீ திருப்பி பேசு, திருப்பி நீ வந்து சப்ஸ்கிரைபர் வருவாங்க, திருப்பி வந்து தான் நார்மலாக வியூஸ் போக ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ விளக்கம் ஏன் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு நாம் தமிழர் கட்சிக்காரன் ஒரு சேனல் நடத்துகிறதே பெருசு. ரெண்டாவது இப்போ நம்ம சேனலுக்கு ஏன் இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நண்பகத்தன்மை. நாம் தமிழர் கட்சிக்காரங்க நம்ம சேனலுக்கு வச்சுருக்க சேனல் மேலே என் மேலே வச்சுருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை, அந்த நண்பகத்தன்மை. இன்னும் நாம் தமிழர் கட்சிக்காரங்க சேனல் ஆரம்பிக்கிறவங்கள்ட்டே நான் என்ன சொல்கிறேன்னா நண்பகத்தன்மையோடு இருங்க. நீங்கள் ஒரு செய்தி பேசுகிறீங்கன்னா உண்மையாக தான் இருக்கும், அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் நண்பகத்தன்மையோடு இருங்க அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறது. நண்பகத்தன்மை தான் முக்கியம். இப்போ புதுசாக நிறைய பேர் வந்து யூடியூப் சேனல் நாம் தமிழ் சார்பாக வந்து ஆரம்பிப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நாம் தமிழ் கட்சி சார்பாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ரிஸ்க்கு. பல பேர் கூட ஆரம்பித்து வருஷம் பார்த்தா பாதியிலே விட்டு போயிடுவாங்க. ரொம்ப ரிஸ்க்கு, அதை மட்டும் சொல்கிறேன். ஆனால் முடியும், முயற்சி பண்ணால் முடியாது எதுவும் இல்லை, ஆனால் முடியும். ரொம்ப ரிஸ்க்கு. நண்பகத்தன்மையை வந்து கையில் வச்சுக்கிட்டு புதுசாக வர்றவங்க வாங்க. நான் போன அண்ணன் தென்னை விஷ்ணு சேனலில் வந்து டவுன் ஆகப்பே நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஹேக் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன் என்னென்னா, நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட் இல்லை, நாம் தமிழர் கட்சிக்காரன் ஐடி விங்கு சப்போர்ட் இல்லை. இன்னும் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஏன்னா ஒரு 10 கிரியேட்டர் ஒன்றா சேர்ந்து தவக்கக்காரங்க வந்து ஒரு மீட்டிங் கூட இப்போ இடையில போட்டாங்க. நம்மளால் அந்த மாதிரி போட முடியலை. ஒத்துமை இல்லையா அப்படின்னா இல்லை, ஒத்துமையெல்லாம் இருக்குது, கனெக்டிங் டாட்ஸ் வந்து இல்லை நம்மள்கிட்ட. அடுத்த வர ஆட்களுக்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இப்போ எனக்கு வந்து தெரிஞ்ச விஷயம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வரவங்களுக்கு தெரியுமானா தெரியாது. சில பேர் என்ன கேட்பாங்க, கண்டென்ட்டை எப்படி எழுதணும் எங்களுக்கு தெரியாது தம்பி, கண்டென்ட் எப்படி எடுக்கணும் தெரியாது. அதுதான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சொல்லித்தரணும். அது தெரியணும், அது சொல்லித்தரணும். இப்போ நான் கண்டென்ட் எப்படி எடுக்கிறேன், தென்னை விஷ்ணுவானா எப்படி கண்டென்ட் எடுக்கிறார், சாட்டையனா எப்படி கண்டென்ட் எடுக்கிறார், சீமானா எப்படி வந்து கண்டென்ட் எடுக்கிறார். சீமான அறிக்கையை பார்த்திங்கன்னா தெரியும், அது ஒரு கண்டென்ட்டு தான். அது மாதிரி கண்டென்ட்னா என்ன, கண்டென்ட் எப்படி பேசணும், ஏட்டிங்கன்னா என்ன, இதெல்லாம் வந்து சொல்லித்தரணும். நம்மளுக்கு சொல்லித்தரணும் ஆசை தான். ஒரு 10 பேர் ஒன்றா சேர்ந்து ஒரு நாளில் ஞாயிற்றுக்கிழமை மாதிரி ஒரு ஃப்ரீ டேஸில் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் நிறையா இருக்குது. பார்க்கலாம், அதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பு வரணும், நிறையா கான்டாக்ட் வரணும், நிறையா அதுக்கு ஒருங்கிணைக்கணும் ஒரு ஆள். அதெல்லாம் யாரும் இல்லாமல் வந்து கிடக்குது. கூடிய விரைவில் நம்ம அந்த மாதிரி யூடியூப்பெல்லாம் ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஒரு சும்மா சின்ன சின்ன ஆட்கள் தான், பெரிய ஆட்கள்லாம் இல்லை. நம்ம தென்னை விஷ்ணு அண்ணன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐவலையொலி மயில் அண்ணன், ஹிம்லர் அண்ணன், அப்புறம் இந்த காடவன் அப்படிங்கிற ஒரு தம்பி, அப்புறம் ஒரு 5 பேர் சொல்லியிருக்குன்னா இன்னும் நிறைய பேர் யூடியூப்பில் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நான் வச்சுருக்கேன். அவங்களாம் வந்து நம்மளுக்கு ஆதரவாக முழுசாக நிற்கிறாங்க. அவங்கள மாதிரி ஒரு 10 பேர்த்த மட்டும் ரெடி பண்ணி அவங்க கான்டாக்ட் நம்பர் எடுத்து நம்ம ஒரு மீட்டிங் என்ன பண்ணலாம், என்ன எப்படி அப்படிங்கிற விஷயங்களை வந்து பேசி புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்கள்ல அவங்கள மாதிரி ஆட்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்பர் கொடுத்து நீங்கள் சேனல் ஆரம்பிக்க விருப்பப்படுறீங்களா, வாங்க நாம் தமிழர் கட்சிக்கு, நீங்கள் யார் என்ன அப்படின்னு இது பண்ணோம். நிறைய திட்டம் இருக்குது, பார்க்கலாம். நல்லா போக செய்வோம். சரி, இது கொடுத்து உடைய கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.